தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள மாசுவை அகற்றி சீர் செய்வதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படி தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆலையானது மூடப்பட்டது. இந்த நிலையில் ஆலையில் அபாயகரமான கழிவுகள் தேங்கி கிடப்பதால் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆலையை இடிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் பாத்திமா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆலையை மூடுவதற்கு பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கானது வரும் 13, 14ஆம் தேதிகளில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஆலை மூடப்பட்டுள்ளதால் தற்போது மாசு ஏதும் ஏற்படவில்லை என்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆலையின் சுற்றுப்புறத்தில் உள்ள நிலத்தில் அந்த மாசுவை அகற்றுவதற்கான திட்டத்தை வகுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.